வணக்கம் மக்களே, நான் உங்கள் ரகுநாத் பேசுகிறேன். தினம் ஒரு தகவலில் இன்றைய தகவல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ அதாவது ட்ரெண்டாக போயிட்டுருக்குங்கிற பேரில் ஒன்று போயிட்டுருக்கு. என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த பரம்பொருள் ஃபவுண்டேஷன் நிறுவனரான மகாவிஷ்ணு வந்து இப்போ சில நாட்களில் வந்து கைது செய்யப்பட்டிருக்காரு. அது என்னன்னு கேட்டிங்கன்னா, சென்னையில் உள்ள ஒரு ஸ்கூலில் போயிட்டு ஆன்மீகத்தை பற்றி சொல்லியிருக்காரு. ஸோ அதை வந்து அங்கே உள்ள ஒரு தமிழாசிரியருக்கு பிடிக்கலை. அதனால் வந்து அவங்க வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா, இது மாதிரிலாம் பேசக்கூடாது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வந்து போலீஸில் அரெஸ்ட் பண்ணி கொடுத்துட்டாங்க. இதில் என்னோடய கேள்வி என்னன்னு கேட்டிங்கன்னா, வளரும் பிள்ளைகளுக்கு நீங்கள் நல்ல விஷயங்களை சொல்லி கொடுக்கணும். அதாவது இந்த மாதிரி ஆன்மீக சம்மந்தப்பட்டது இதெல்லாம் சொல்லிக் கொடுக்க வந்த அந்த மகாவிஷ்ணுங்கிறவரை எதுக்கு கைது பண்ணாங்க? அவ்வளோதான் என்னோடய கேள்வி. இதில் என்னன்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு வந்து கெட்ட விஷயங்கள் இந்த மது அருந்துதல், புகைப்பிடித்தல் இதுக்கெல்லாம் நீங்கள் வந்து மொபைல் மூலயமா இல்லை இது மூலயமா வந்து காட்டுறாங்க. ஸோ அதை அரசே எடுத்து நடத்துது. ஏன் இவங்களெல்லாம் தடுக்காமல் ஒரு ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட தகவல்களை சொல்லும்போது இவங்க வந்து எப்படி தவறாக பேசுகிறாங்கன்னு சொல்லிட்டு அவரை அரெஸ்ட் பண்ணணும். அவர் ஒரு நல்ல மனிதன் தான். அதை அவங்களுக்கு புரிஞ்சுக்க தெரியாத மனிதர்கள் மட்டும்தான் அது மாதிரி பண்ணி இது பண்ணுறாங்க. தேங்க்யூ. இந்த வீடியோ முடிஞ்சது. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள்.